பிரபஞ்சபீடம் ஆசிரமத்தில் மாதம் தோறும் அமாவாசை என்று நடைபெறக்கூடிய கிருத்தியங்கரா தேவி நிகும்பல மகா யாகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் தங்கள் கைப்பட வேள்வி பொருட்களை ஆகுதி செய்து, மூட்டை மூட்டையாக மிளகாய்களை ஆகுதி செய்து, மனம் குளிர நடைபெற்ற இந்த அற்புத யாகம் அதிசய யாகமாக மலர்ந்தது. கிருத்தியங்கரா தேவி அக்கினியில் ஆர்ப்பரித்து ஆனந்தித்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அதிசயமாக இந்த வேள்வி நிகழ்ந்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து ராமேஸ்வரம், ராமநாதபுரம், மதுரை, பரமக்குடி, கரூர், திருச்சி, வெள்ளகோவில், மதுரை, சேலம், சென்னை என்று தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்த பக்தர்கள் அர்ப்பணிப்போடு இந்த வேள்வியில் கலந்து கொண்டு வியக்க வைத்தார்கள். பிரபஞ்சானந்த தெய்வசிகாமணி சுவாமிகள் அவர்களின் அர்ப்பணிப்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், உலக தலைவர்களினுடைய திருவுருவங்களை எல்லாம் வைத்து அவர்களுக்கு ஆராதனை வழிபாடு செய்து இந்த வேள்வியிலே சமர்ப்பிப்பது என்பது பலருடைய விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய உண்மையை, கருப்பொருளை உணர்ந்து கொண்டு அவர்கள் கரைந்து போகிறார்கள். அனைவரும் இந்த அதிசய வேள்வியிலே கலந்து கொள்வதை அவர்களுடைய மலர்ச்சிக்கான வாய்ப்பாக பெறுகிறார்கள். இந்த உலகம் அனைத்தும் ஒன்று, உலக மக்கள் அனைவரும் ஒன்று, உலக மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழுகிற உயர்ந்த சமுதாயத்தை மலரச் செய்வதன் மூலமாகத்தான் மனித குலம் முழுமை பெற முடியும் என்பது பாரத மண்ணினுடைய ஞானிகளினுடைய தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இந்த நிலை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அமைதி உலகம் மலர வேண்டும். அமைதி உலகம் மலர வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகள் அருள் சார்ந்த அரசுகளாக இருக்க வேண்டும். அருள் சார்ந்த அரசுகள் உருவாக வேண்டும் என்றால் அறநெறி அரசியல் மலர வேண்டும். அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்கள் மட்டுமே அரசியலில் பங்கேற்க வேண்டும், தேர்தலில் போட்டியிட வேண்டும், பதவிகளிலே அமர வேண்டும். இத்தகைய நிலைமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியாளர்களாக இருக்கிறவர்கள் அருள் சார்ந்தவர்களாக, தர்மத்திற்கான மனிதர்களாக மலர்ந்து இதை நிறைவேற்ற வேண்டும். இப்படி இதை நிறைவேற்றுகின்ற வல்லமையை நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் கிருத்தியங்கரா தேவியினுடைய பேரருள் அருள வேண்டும் என்பதற்காக இந்த மகா வேள்வி நிகழ்த்தப்படுகிறது. இந்த மகா வேள்வியின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் இந்த சமுதாயத்தில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நினைத்தது நிறைத்தபடி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகளை எல்லாம் கடந்து அந்த உயர்ந்த உன்னதமான நிலையை பெறுவதற்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மக்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த மகா வேள்வி. வானுயர அக்குனியில் ஆனந்திக்கக்கூடிய கிருத்தியங்கரா தேவியின் பேரருளால் அருளாட்சியாக நிகழ்த்தப்படுகிறது. மனித வாழ்க்கை என்பது மிக சொற்பமானது. இந்த மனித வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு கணத்தில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையின் நிறைவில் இதை கடந்து இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும்.
இதை அனைத்து மனிதர்களும் உணர்ந்து கொண்டு அனைவரும் சக மனிதர்களோடு அன்பும் கருணையுமாக இணக்கமாக வாழ்வது எப்படி என்கிற அடிப்படை பேருண்மையை உணர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிறவர்களாக மனித குலம் மாறுகிற பொழுது இந்த உலகம் மகோன்னதமாக மலரும். இந்த பேருண்மையை உணராமல் இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் சில அற்பமான மனிதர்களினுடைய செயல்பாடுகளினால் மனிதர்கள் வெறிநாய்களைப் போல மனிதர்களையே மனிதர்கள் அழித்துக் கொள்வது என்பது மனிதர்களினுடைய அறியாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. இதிலே இருந்து மனித குலம் விடுபெற்று இந்த உலகத்தில் அமைதி உலகம் உருவாகவும் அருள் சார்ந்த அரசுகள் நிலை பெறவும் அறநெறி அரசியல் மலரவும் அனைத்து மக்களும் அரசியலிலே இருக்கிறவர்களும் ஆட்சியாளர்களும் தர்மத்திற்கான மனிதர்களாக செயலாற்றுவதற்கான வல்லமையை பிரபஞ்ச பேராற்றல் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த மகா வேள்வி நிகழ்த்தப்படுகிறது. அனைவரும் இந்த பேருண்மையை புரிந்து கொண்டு இந்த உலகம் அமைதி உலகமாக, இந்த உலகம் அனைவரும் சமாதானமாக வாழக்கூடிய சத்திய உலகமாக மலர்வதற்கு, மக்கள் அனைவரும் தர்மத்தோடு வாழ்வதற்கும், மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமான உயர்ந்த தர்மமான அரசியலிலே பங்கேற்கிறவர்கள் தர்மத்துக்கான மனிதர்களாக பங்கேற்பதற்கும் பிரபஞ்ச பேராற்றல் திருத்தியங்கரா தேவியினுடைய பேரருள் இந்த உலகத்தில் பரிணமிக்க வேண்டும். அது நிச்சயம் நிகழ இருக்கிறது. அதர்மத்திலே செல்லுகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். தர்மம் தலைக்கும். தர்மம் தலை தோங்குவதற்கு அனைத்து மக்களும் அர்ப்பணித்துக் கொண்டு வேள்வியிலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். வேள்வியிலே நேரடியாக பங்கேற்க முடியாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து தர்மத்திற்கான மனித வாழ்க்கையை உறுதி செய்வதற்கு, நிதர்சனப்படுத்துவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதுதான் மனித வாழ்க்கையின் பேருண்மையாக, மனித வாழ்க்கையின் முழுமையாக இருக்கும். இந்த பேரருள் அனைவருக்கும் பேராற்றல் கருணை மழையாக பொழியட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள் மலர்ச்சியாக உரித்தாக்கட்டும்.